இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம், நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸ் உள்ளே பூந்தது. டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நடக்கதான் ஹாஸ்பிட்டலில் பாருங்க, சும்மா அப்படியே இது போகிறது என்ன வர்றது என்ன, ஒரு லேடி அங்கே உட்காந்து புலம்பிச்சு கண்டுபிட்டா அதை தூக்கின்னு போகிறாங்க உள்ள. அப்படி வேஷம் சார், வேஷம் தான், ட்ராமா. அது மக்களுக்கு புரிஞ்சா போதும். விஜய்ங்கிற தனி மனுஷனை தரையில் அமுத்தி போடணும்னு நடந்த ட்ராமா. சரிங்களா? இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா எவ்வளோ போலீஸ் போடணும்? விஜய்ங்கிற ஒரு வந்தால் எவ்வளோ தனம். அங்கே திருச்சியில் பார்த்தீங்களா 14 லட்சத்துக்கு மேலே வந்தாங்களா? அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா? அதுக்கப்புறம் 2-3 கூட்டம் நடந்துச்சா? அதில் ஏதாவது சம்பவம் நடந்ததா? காலையில் நாமக்கல் நடந்தது சம்பவம் நடந்தது. அது என்ன கரூரில் மட்டும் கரெக்டாக நடக்குது? அங்கே இருக்காங்க ஆளுங்க, அவங்களுக்குலாம் விஜய் தக்க பதில் கொடுக்கணும். மேலேருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. செருப்பை விஜய் பேசிகிட்டு இருக்கிறப்ப விஜய் மேலே தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாமே தண்ணி இல்லை, சோறு இல்லாமல் இருந்தாங்கங்கிறதெல்லாம் பொய்யுங்க. தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸு எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை. ஆம்புலன்ஸ் எதுக்கு போலீஸ்காரங்க இங்கே உள்ளே விட்டாங்க? ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க. அப்போ முன்கூட்டியே இங்கே விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க இந்த இக்கட்டான கூட்டத்திலேயே விட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஆஃப் ஆனது பெரிய குற்றம், ஆம்புலன்ஸ் விட்டது 2வது குற்றம். செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க. ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா? ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம், இவ்வளோ கூட்டம் கூட மாட்டேன்னுச்சு. என்ன ஒரு வேளை இவங்களுக்கு மட்டும் அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூட்டிருச்சுன்னு அப்படிங்கிற அது ஒரு வெறியில் கூட செஞ்சுருக்கலாம்னு தோணுது.